ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து பூ கட்டுற வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போது ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொன்னேன். எல்லாரும் இந்த மாதிரி தம்ஸ் அப் போடாதீங்க, சூப்பர்னு போடாதீங்க, இந்த சிம்பிள் போடாதீங்க, மெசேஜ் போடுங்க, உறவு முறை சொல்லி கூப்பிடுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அது எல்லாருக்கும் நிறைய ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் பர்டிகுலராக அந்த ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் வந்து இந்த பூ கட்டுறதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு மரியாதைன்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்தது அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் நமக்கு வந்து இந்த உறவுகள் அப்படின்றது நம்மளோட பின்னி பிணைஞ்ச மாதிரி ஆயிடுது. எந்த இடத்துக்கு நான் போனாலும் எனக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. அதில் எல்லாருமே வந்து சகோதரி சகோதரின்னு சொன்னாங்க, ஒரு சிலர் அம்மான்னு சொன்னாங்க, ஒரு சிலர் சிஸ்டர், ஒரு சிலர் அக்கா, இப்படி சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சகோதரிகளே, அம்மாக்களே, சகோதரர்களே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 120 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த பூக்கட்டுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 950க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட பேரனுங்க சொன்னானுங்க, நான் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன், அவள் வீடியோ போட்டுட்டு ஒன்லி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டா வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னோம். அப்போ என்னோட பேரன் வந்து சொன்னான், எதுக்கு அவ கவலைப்படுறீங்க, நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்கலாம் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டுகிட்டே இருங்கவா, கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது சொல்லி கொஞ்ச நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 950 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச பூ கட்டுற வித்தையெல்லாம் சொல்லி கொடுங்க, மாலை கட்டெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஆனால் பூக்கடையில் கட்டுற மாலை மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன மாலை கட்டுறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். இன்னைக்கு என்ன வீடியோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வர 7ஆம் தேதி நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால தான் விநாயகரை உட்கார வச்சுருக்கேன். இந்த விநாயகரோட ஸ்பெஷல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அண்ட் வந்து அவல் பிரசாதம் அண்ட் வந்து அவருக்கு மிகவும் உகந்த அருகம்புல் மாலை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் வந்து வீடியோ போடலான் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லாங் வீடியோவாக வரும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப 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 நன்றி. மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டு கொழுக்கட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க, பர்டிகுலராக எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னன்னா, கொழுக்கட்டை மாவு வந்து நான் என்ன பண்ணாலும் சரியாக வரல, அது எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க, அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். கொழுக்கட்டை மாவு ஈஸியாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. சிலர் வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக மைதா மாவு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், வெறும் பச்சரிசி மாவு அப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு இதே மாதிரி இதில் 1 கப்பு அரிசினா இதில் 2 கப்பு தண்ணி. ஓகேங்களா?
இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது உள்ள வைக்கிறதுக்காக பூரணம் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டவ் எடுத்து இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது என்னன்னா கிளறதுக்கு ரொம்ப அழகா ஈஸியா வரும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம மாவு வந்து ரொம்ப அழகா வரும். அதுக்காக 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எள்ளு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் எதுவும் விடக்கூடாது. இதுக்கு இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. எள்ளு ஃப்ரை ஆகுது எப்படி தெரியும்னு சொன்னா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரம் வறுபட்டுடும். பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா கருகி போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்து தான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் சூடாக்கணும்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மறுபடியும் நான் வறுக்கிறேன். இது சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி நெய் போட்டிருக்கோம். கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு இவ்வளோ மாவுக்கு கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு லைட்டாக இப்படி கொட்டிக்கிட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நெய் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு மாவு வந்து கட்டி கட்டியே ஆகாது. தண்ணியிலேயே நம்ம நெய் விட்டதுனால கட்டி கட்டியே ஆகாது. அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். உருண்டை உருண்டையாக ஆகிடுமோ கட்டி ஆகிடுமோ அப்படிலாம் வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? நல்லா அழகாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, அதுவும் இந்த நான்ஸ்டிக்கில் போடும்போது உங்களுக்கு அப்படியே அழகாக இதாகாமல் வரும். பாருங்க, ஒரு கட்டி கூட இருக்காது. அழகா வந்துருச்சு பாருங்க. நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிண்ணத்துல மாவு வச்சுக்கிட்டு கொதிச்ச தண்ணி அதுல ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறமா நான்ஸ்டிக்லயோ கடாயிலையோ போட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா கிளறுவோம். இது வந்து 2 வேலை. நார்மல் டைரக்டாவே நீங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதுல மாவு இப்படி போட்டு நீங்க பெசறினீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா சரியான சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு அப்படியே பஞ்சு 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 பஞ்சா இருக்கும் மாவு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்க இப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடும். அந்த பச்சை வாடை இல்லாம நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பாருங்க மாவு எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஓகேங்களா? இப்போ இது நீங்க உங்களுக்கு எப்படி தெரியணும், நல்லா வெந்துருச்சா அப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு இப்படி பண்ணீங்கன்னா கையில ஒட்டவே ஒட்டாது. இல்லைன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்திருக்கு மாவு. ஒன்று கூட ஒட்டவே இல்லை பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு பதம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மாவு வந்து ஆறட்டும். இப்போ வேர்க்கடலை சிம்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இது பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இது. அதனால இது போதும். ஒரு தடவையும் அடுத்தடுத்து வறுக்கும் போது கடாயை வந்து கிளீன் பண்ணிடுங்க. துணி வச்சு தொடச்சிருங்க, நான்ஸ்டிக்ன்றதுனால. சரிங்களா? அடுத்து நம்ம தேங்காய்.
எல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்துருக்கேன். தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து பூரணம் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் இன்னொரு கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? நான் இந்த மாவுக்கு தான் நான் பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதனால ஒரு கப் தேங்காய் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா அந்த சலசலன்னு வாடை இருக்கு, சத்தம் இருக்கு இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து இப்போ நம்ம ஏன் வறுத்து போடுறோம் அப்படின்னா இந்த பூரணம் வந்து ஒரு வாரம் ஆனால் கூட வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. சரிங்களா? அதுக்காக தான் வந்து தேங்காவை வறுத்து போடுறது. சிலர் வந்து அப்படியே பச்சையாகவே போட்டுப்பாங்க. பச்சையாக போட்டுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கொழுக்கட்டைன்றது உடனே செய்து சாமி கும்பிட்டுட்டு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். பூரணம் மீந்துச்சு நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து வறுத்து போட்டோம்னா பூரணம் வந்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொழுக்கட்டை செய்து சாப்பிடலாம். அதுக்காக தான் தேங்காவை வறுக்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நல்லா அந்த சத்தம்லாம் இல்லை, நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை கொட்டிடலாம். இப்போ வெல்லம் வந்து இப்போ நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கரைச்சிட்டு பாகு மாதிரி எடுத்துக்கணும். கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து மண் எதுவும் இல்லை, இது க்ளீனாக தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். சரிங்களா? சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டு இது பண்ணீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா இது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்புறம் பூரணம் வந்து தண்ணியா இருக்கும். அது இந்த பாகு வெல்லம் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கட்டி வெல்லம் வாங்கினீங்கன்னா கரையவே கரையாது உங்களுக்கு. இது பாகு வெல்லம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. இது பாருங்க, நீங்க கொஞ்சம் ஹீட் பண்ணாலே இந்த பாகு வெல்லம்ன்றது ஈஸியா கரைஞ்சிடும். பாருங்க எவ்வளவு சீக்கிரம் கரைஞ்சி வந்துருச்சுன்னா அதுக்காக தான் இந்த பாகு வெல்லம் நம்ம வாங்கணும். சரிங்களா? ஓகே, கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வேர்க்கடலை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு தான். அடுத்தது எள்ளு போட்டுக்கோங்க. பாருங்க, அப்புறம் இதுலயே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பூர்ணம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, வெல்லம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பூரணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெல்லம் வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும், ஏன்னா பூரணத்தில் வந்து நிறைய இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இனிப்பு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட வந்து ரொம்ப திகட்டிடும். லிமிட்டாக இனிப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட. சூடு ஆறுனதுனால இப்போ நம்ம கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து கரெக்டான பதம். தண்ணி இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம கரெக்டா இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம மாவு ஆறிடுச்சான்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மாவு ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம்
கை நனைக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நெய்யுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக மாவு வந்து நமக்கு தண்ணி கூட லைட்டாக தொட்டுக்கோங்க, கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம இந்த கையில் வந்து செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது, அதனால் எப்போவுமே வந்து இடது கையில் பண்ணும்போது ஒரு கவர் வச்சு பண்ணுறா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 5 மட்டும் பண்ணுவோம், செய்துட்டு நம்ம அதை வேக வச்சு எடுப்போம். 5 உருண்டை எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம தட்டிப்போம். இது வந்து நான் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த கையிலலாம் வச்சு தட்டாமல் நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாழையில எடுத்துட்டு இந்த கவரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஓர விரிசல் வந்தால் கூட நம்ம அதை கரெக்டாக சரி பண்ணிடலாம், அழகாக ஷேப் பண்ணிடலாம். பாருங்கள் அழகாக ஷேப் ஆகிடுச்சு. பூர்ணம் எடுத்துக்கோங்க. பூர்ணம் வந்து நல்லா ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சமாக வைக்காம கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. இப்போ இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். அதாவது நம்ம மடித்தா பூர்ணம் வந்து வெளியில் வராமல் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க, இப்படி ஈவனாக. இலை கூட இன்னும் சின்னதாக வேணா கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் கைக்கு அடக்கமாக எப்படி இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. பாருங்க அழகாக வந்துருச்சு. இது வந்து பெருசாக இருக்குது, இன்னும் நீங்கள் சைஸுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உருண்டை கூட சின்னது பண்ணிட்டு கூட அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. நினச்சிங்கன்னா கவரில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கவரில் கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 கவர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
எதனால வச்சாலும் சீக்கிரம் வெந்துடும், தண்ணி கொதிக்க வச்சுட்டு வச்சோம்னா. ஓகேங்களா? இப்போ இது வேகட்டும். ஓகேங்களா? இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சாச்சு. கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான அவல் பிரசாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பாதாம், முந்திரி, திராட்சை, வெள்ளை கரைசல், ஏலக்காய், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான அவல் பிரசாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து இதுக்கு அவல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் வாங்கக்கூடாது, சாஃப்ட் அவல் வாங்கணும். சரிங்களா? சாஃப்ட் அவலில் எப்போவுமே எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், டஸ்ட்டு முதல்ல எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சுட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அவல் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஸ்மெல் வருது, நல்லா கம கமன்னு. நம்ம நெய் ஊற்றுனதுனால நல்ல வாசம் வரும். எப்பவுமே நெய் வந்து சிலருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் தான். நல்லா பொங்கல்லாம் பண்ணும்போது நெய்யில் பண்ண மாட்டோம், தேங்காய் எண்ணெயில் தான் மோஸ்ட்லி வந்து பண்ணுவோம். இந்த பலகாரம் கேசரிலாம் பண்ணும்போது நெய் ஒரு ஸ்பூன் போட்டோன்னா தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது முந்திரி பருப்பு, அடுத்தது பாதாம். பாதாம் பாருங்க இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் லைட்டா விட்டா போதும், ஒரு டிராப். அடுத்தது திராட்சை போட்டுக்கோங்க. இங்க பாருங்க திராட்சை. திராட்சை வந்து இப்போ நெய்யில் வறுக்காம நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க.
சும்மா லைட்டாக இதுக்கு நெய்யெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுலையே கொஞ்சம் அப்படியே போட்டு அந்த சூடில் கொஞ்சம் புரட்டிக்கலாம். அப்படியே ஸ்டவ் வந்து இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வெள்ளை கரைசல் ஆல்ரெடி உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது காட்டினேன். இந்த வெள்ளத்தை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாகோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா புரட்டி விடுங்க. இது வந்து நீங்க வந்து செய்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம், ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போதெல்லாம் இது சாப்பிட்டோன்னா இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தி வந்து என்னென்னா நம்ம வந்து பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து வச்சுருந்து கொடுக்கலாம். இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பாகு எடுத்து கரைச்சி ஊற்றுறதுனால இப்போ பாருங்கள் இந்த சூடில் எல்லாமே ஒன்றா மெல்ட் ஆகிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், எங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த ஐயர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வறுத்துலாம் போட மாட்டாங்க. வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி திராட்சை இதெல்லாம் போடுவாங்க. வெள்ளத்தை வந்து அப்படியே பொடி பண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு அது ஒரு அவல் கணபதிக்கு பிரசாதமாக பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி ஒரு தடவை செய்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வந்து பெரும்பாலும் வந்து விநாயகருக்குன்னு சொல்லிட்டு இது டக்குன்னு ஒரு செய்திடலாம். இது செய்து காட்டுறதுனால ஒரு லாங் வீடியோ மாதிரி இருக்குது. நம்ம தனியாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தானே பண்ணுவோம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள் எல்லாம் திரண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டோன்னா அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அவல் பிரசாதம் ரெடி. அடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ விநாயகருக்கு வந்து அந்த கொழுக்கட்டையும் அவலையும் வச்சு படைப்போம். இப்போ பாருங்க, பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணியாச்சு, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையாருக்கு வந்து அடுத்து மாலை இல்லாமல் பூ தொடுத்து போடாமல் நம்ம வந்து ஒரு பூஜை நிறைவு பெறாது இல்லையா? அதனால பிள்ளையாருக்கு மிகவும் உகந்த அருகம்புல் மாலை, அருகம்புல்ல ஒரு மாலை குட்டியாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பூக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதனால வந்து நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து பலகை என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக நான் இந்த வெஜிடபிள் கட்டரை வச்சு தான் பண்ணுவேன். அந்த வெஜிடபிள் கட்டரை எடுத்திருக்கேன். ஒரே ஈவனாக இருக்கும், நூல் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பூ கட்டும்போது பழகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காலை நீட்டிட்டு கால் கட்டை விரலில் அந்த பூவை அந்த நூல் நுனியை சுற்றிட்டு கால் கட்டை விரலில் வச்சு காலை நீட்டிட்டு உக்காந்துட்டு காலில் தான் அந்த பூ கட்டுவோம் பழகும்போது. இப்போ வந்து நம்ம காலில் கட்டுறது அது சரியாக வராது, ஒரு தெய்வத்துக்கு போடும்போது காலில் கட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பலகை மெத்தடை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு உள்ள நூல் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் நூல் விட்டுக்கோங்க. இது வந்து முடி வந்து போடுறதுக்காக. பாருங்கள், உள்ள நூல் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இவ்வளோ தூரம் நூல் விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 4 சுற்று சுற்றிக்கோங்க இந்த பலகையை வச்சு இப்படி. ஓகேங்களா? நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க.
சுற்றிட்டு இதை வந்து நம்ம இப்போ முடி போடணும். சரிங்களா? முடி போட்டுட்டு அந்த முதல்ல விட்டோம் இல்லையா சின்னதாக, அந்த நூலை மட்டும் கட் பண்ணிக்கலாம். சரியா? கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பண்டில் இருக்குது. இந்த பண்டிலில் இந்த அளவுக்கு நம்ம இந்த மாலை சைஸ் எடுக்கணும்னா ஒரு 3 லைன் விட்டுக்கோங்க. அதாவது 1 2 2.5 இல்லைன்னா 3 விட்டுருங்க. விட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ இது வந்து நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு இந்த இதை வச்சுட்டு சுற்றி எடுக்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா நூலையும் ஒன்றா எடுத்து ஒரு முடி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளே இழுத்து நம்ம பக்கமாக இழுக்கணும். நம்ம சைட் அப்படி இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குது, இழுக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குன்னா ஒன்று கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது அருகம்புல் வந்து நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, வேறு சைடு, இதை வந்து நம்ம ஃபுல்லாக அதை அப்படி இழுத்தோம்னா துண்டு துண்டெல்லாம் வந்துடும். வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து சேறு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே டேப்பில் காட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி உதறி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் க்ளீன் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன் அருகம்புல். சரிங்களா? இது பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுத்திங்கன்னா ரொம்ப கனமாயிரும். கொஞ்சம் அணிவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. புல் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துட்டு தெரியுதா இது பாருங்கள், 4 இழை இருக்கு இல்லைங்களா, ஒரு இழை மட்டும் கீழே இருக்கணும், மீதி 3 இழை மேலே இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. அருகம்புல்ல நல்லா நம்ம பக்கம் இழுத்து இப்படி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மொத்தமாக இழுத்து அடியில் த்ரெட்டை விட்டுட்டு நம்ம பக்கமாக இழுத்துடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுன்னும் போது ஒரு 2 முடியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு லைன் அருகம்புல். அதே மாதிரி பலகை மேலே ஒரு 4 இழையில் ஒரு இழை விட்டுட்டு 3 இழை எடுத்துக்கணும். அதே ஈவனாக வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இது பாருங்கள், 2 சம்பங்கி எடுத்துக்கோங்க. சம்பங்கி எந்த லைனில் விடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு பலகை மேலே விட்டீங்க இல்லையா, இப்போ ஒரு த்ரெட்டு மேலே விட்டுருங்க. புரியுதில்ல? இப்போ உங்களுக்கு நல்லா ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே இருந்தால் போதும். சம்பங்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஒரு அரளியை வச்சுக்கோங்க. 2 அரளி. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ எல்லா த்ரெட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு அடியில் நூலை விட்டுட்டு மேலே இழுக்கணும். இழுத்துட்டு நம்ம பக்கமாக இழுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நல்லா நூல் இழுக்கும்போது இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி இழுத்து விட்ருங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு லைன் கீழே ஒரே ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வெறும் அருகம்புல் மட்டும் வச்சு கட்டிக்கோங்க. பக்கத்தில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் சேர்த்து நூலை அடியில் விட்டுட்டு
இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில அந்த காலில் கட்டி பழக்கம் இல்லையா, அந்த மெத்தடு தான். காலுக்கு பதிலாக நம்ம வந்து பலகை வச்சு கட்டுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அருகம்புலுக்கு வேணால் 2 இதாக போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 2ஆக போட்டுக்கோங்க. சரிங்களா? மலர்ந்ததுனால தான் இது நம்மளுக்கு மாறுது. ஒரு சம்பங்கி அரளி வச்சு கட்டும்போது அடுத்தது ஒரு பிளெயின் அருகம்புல் வச்சு கட்டிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் இதோட அழகு தெரியும். இல்லைனா ஒன்று மேலே ஒன்று உட்காந்துட்டு ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு இருக்கும், பார்க்க அழகாக இருக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் ஒன்று விட்டு ஒன்று கட்டுறேன். ரொம்ப கவனம் வைக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு கீழே ஒரு த்ரெட்டு அருகம்புல் கட்டும்போது, ஓகேங்களா, முடி போடும்போது 4 இழையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முடி போடணும். அடுத்த லைன் வைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கவனம் ஃபுல்லாக வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த சம்பங்கி வைக்கிறப்ப ஒரே ஈவனாக வைக்கணும். இந்த கீழே வெள்ளத்தை ஒரே ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த அடுத்த லைன் அரளி வைக்கும்போது அதுவும் கரெக்டாக அந்த வெள்ளை கலரை மறைக்காமையும் இருக்கணும். வெள்ளையும் தெரியணும், ரெட்டும் தெரியணும், அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள் மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது நம்ம கட் பண்ணும்போது பேக்கில் இப்படி வச்சுட்டு கட் பண்ணணும், சென்டரில். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அனீவனாக இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த சம்பங்கி லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு கட் பண்ணிக்கோங்க. சம்பங்கி எக்ஸஸாக இருந்தால் கூட அதையுமே கட் பண்ணிடலாம்.
இந்த பிள்ளையாருக்கு இப்படி வச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து பாவாடை மாதிரி இருக்குது பாருங்கள், ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாக பச்சை கலர் ஆடையில் இந்த மாலை. இது இன்னும் இப்படி மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மறைஞ்சிடும், தும்பிக்கை மறைஞ்சிடும். தும்பிக்கை அவரோட கை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கீழே ரொம்ப தொங்குறதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணாமல் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கட் பண்ணியும் போட்டு பார்ப்போம். சரிங்களா? கட் பண்ணாமல் போடணுன்னா பிள்ளையாரை வந்து இன்னும் கொஞ்சம் உயரமான மணியில் உட்கார வச்சுட்டு கூட அழகாக கட் பண்ணி போட்டிங்கன்னா, அந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட கற்பனை வளம் தான், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட கற்பனை வளம் அதுதான். சரிங்களா? அப்படியே போடனாலும் போடலாம். இப்போ பாருங்க, முன்னாடி போட்டதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? கட்டிடலாமா? பிள்ளையாருக்கு மாலை சாத்திடலாமா? गणपते गणपते गणपते